गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதோட சின்னவீங்க. ஸோ ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் மேனேஜ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம என்ன சொல்றோமோ, அதாவது வாட் எவர் தி இன்டெலெக்ட் திங்க் பண்றத மைண்ட் ஷுட் ஆல்சோ லிசன், பாடி ஷுட் ஆல்சோ லிசன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மேனேஜ் பாடி மைண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். பட் நம்ம இன்டெலெக்ட் ஒன்று நினைச்சு நம்ம பாடி அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சாலோ இல்லை மைண்டும் அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சாலோ then it becomes an unmanaged body mind complex. அது என்னன்னா அது நம்மளுக்கு enemy. ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து நம்ம மைண்ட் ஷுட் லிசன் டு த இன்டெலெக்ட் தான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. டிஸ்கிரிமினேஷன்ங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்டெலெக்ட்னால மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது when mind starts listening to the intellect, then definitely எப்படின்னா lower eye is listening to the higher eye. ஸோ அதனால அப்படி நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா we start associating, நம்மளே வந்து ஹையர் ஐயா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் லோவர் ஐ என்ன ஆகும், அது போயிடும், தானாவே காணாம போயிடும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், நம்ம பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாடியெல்லாம் நான் நினைச்சுக்கிறேன், அது வந்து இல்லாம போயிடும். ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஒரே மாதிரி ஆத்மாவாக தெரியும். யோக ருத்ராகா, அதாவது இது என்னன்னா சமத்துவம்ல மெயின்டைன் பண்ணணும், எந்த சமயத்திலையும் ஒரு நடுநிலைமையோட இருக்கணும். லைக் எனி சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷனா வந்தாலும் we should start practicing சமத்துவம். அண்ட் அது எப்படி நடக்கும்னா only when we master our body mind complex. அப்ப என்ன ஆகும், அப்ப when we master body mind complex, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்குள்ள இருக்கிற உண்மையான சுபாவம், தட் இஸ் த செல்ஃப், நாம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா நேரத்திலையும் பார்க்க வேண்டாம், அந்த மெடிடேஷன்ல இருக்கும் போது மட்டும் இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கிறாங்க. ஸோ when you practice this இந்த ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல மட்டும், ஸோ அப்போ அந்த மெடிடேஷன்ல ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால இது அத்தனையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 3 ஆப்போசிட் சொல்றாங்க, that heat and cold. இது வந்து it's experienced by the body. Pleasure and pain experienced by the mind. Honor and dishonor experienced through intellect. எப்ப இதெல்லாம் இல்லாம இருக்காது, நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா there will be hot, there will be cold. பட் your பாடிக்கு வந்து அதை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு தன்மை இருக்காது, பிகாஸ் யூ வில் பி லிவிங் வித் யோர் செல்ஃப். நம்ம செல்ஃபோட நம்ம ஸ்டார்ட் ரியலைசிங் த செல்ஃப் அண்ட் லிவிங் வித் த செல்ஃப்னு வரும்போது நேச்சுரலா இது எல்லாமே மறைஞ்சிடும் ஸ்லோவா. அதுதான் நம்ம ஆத்மாக்கு வந்து எந்த ஒரு அட்ரிபியூட்ஸும் கிடையாது நம்ம படிச்சிருக்கோம். பாடி அதாவது கான்சியஸ்னஸ், அந்த ஒரு பிரின்சிபல் படிச்சோம் இல்லையா, ஸோ அது வந்து ஆத்மா. ஸோ அப்படிங்கும் போது when we start understanding the self, realizing the self, naturally all these opposites will be dissolved. இது எதுவுமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம், ஃபீலும் பண்ண மாட்டோம். ஞானி மெயின்டைன் சமத்துவம் through all extremities. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி வந்தாலும் ஞானி வந்து அசரவே மாட்டாங்க. காம், செல்ஃப் கண்ட்ரோல், என்ன ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும், வீடே போயிருச்சு நம்ம கையை விட்டுனா கூட ஒரு ஞானி வந்து ஒரு சமத்துவத்தையும் ஒரு காம்னஸ்லையும் அதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஞானம் எப்படி கிடைக்கும்னா நம்ம ஒரு புக்கை படிக்கிறதுனாலயோ இல்ல குரு சொல்றதுனாலே உபதேசத்தை கேட்கறதுனால நம்ம we cannot attain ஞானம். ஞானம் has to be attained ஸ்டடினால புரிஞ்சுக்க முடியும். பட் அதை எப்ப நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்னா ஒன்லி த்ரூ மெடிடேஷன். இப்ப இந்த பிக்சர்ல வந்து ஒரு கீழே வந்து ஒரு அயன் இது இருக்குதுங்க, அதுக்கு பேர் அன்வெல்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு அடிக்கும் போது சூடான இரும்பு அதுல வச்சுதான் அடிப்பாங்க, ஆனா அது தன்னோட தண்ணிய மாத்துமா? நீங்க என்னதான் அடிச்சீங்கனாலும் அடிக்கிற இரும்புதான் மாறுமே ஒழிய அது மாறாது. அது வந்து ஞானிக்கு ஈக்குவலா இந்த வேர்ஸ்ல சொல்றாங்க. அதாவது ஹேமர் வச்சு நம்ம அது இவ்வளவுதான் பிக்சர் கேட்சோம்னா
நீங்க அந்த அந்தது மேல அந்த அயனை வச்சு அதை வச்சு நீங்க அடிக்கும் போது என்ன பண்ணாலும் அந்த மரம் அதோட இது மாறவே மாட்டேன். ஆனா அது மேல வச்சிருக்கிற வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் டிஃப்ரெண்ட் இதுவும் கொடுக்கும். அந்த மாதிரிதான் ஞானி வந்து நீங்க என்னதான் எக்ஸ்ட்ரீமிட்டிஸுக்கு கொண்டுட்டு போனீங்கனாலும் ஒரு போதும் மாற மாட்டாங்க. அந்த அன்புக்கு ஈக்குவல் தான் ஒரு ஞானியுடைய மனநிலைங்கிறாங்க. அதாவது அன்சேஞ்சிங், சேஞ்சே ஆகாது. ஈக்குவல் விஷன், என்ன ஒரு கண்டிஷன் வாழ்க்கையில இருந்தாலும் சாப்பாட்டுக்கே இல்லைன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே மாதிரி மைண்ட் அண்ட் இன்டெலெக்டையும் தாண்டி தன்னுடைய உண்மையான செல்ஃபை உணர்ந்து இருக்கிறது தான் ஒரு ஞானி. அவர் மட்டுமே அந்த ஆனந்தத்துக்கு சொன்னார். அவர் அந்த ஆனந்தத்தை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பகிர முடியும், கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அதாவது விஞ்ஞானாங்கிறாங்க. ஏன்னா இது விஸ்டம் டைரக்ட் ரியலைசேஷன். நம்ம மட்டும்தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். நம்ம படிக்கிறதுனாலயோ குருக்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும். பட் அதை அனுபவிக்கணும்னா இட் இஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி பை த பர்சன் ஹூஸ் டூயிங் த மெடிடேஷன். அடுத்தது வாட் கைண்ட் ஆஃப் பார்வை இருக்கு ஒரு ஞானிக்கு? அவருக்கு களிமண்ணாலும் ஒண்ணுதான், தங்கம்னாலும் ஒண்ணுதான், டைமண்ட்னாலும் ஒண்ணுதான். எதை பார்த்தாலும் அவருக்கு எனக்கு ஒரே மாதிரிதான் தெரியாது. லாஸ்ட் சாப்டர் நம்ம படிச்ச மாதிரிதான் ஒரு பிராமணனே ஒரு ஒரு ஞானியான பிராமணனே வந்து நின்னா கூட அவருக்கு அது ஆத்மாவாதான் தெரியும். ஒரு மாடுனாலும் ஆத்மாவாதான் தெரிவார். நாயை பார்த்தாலும் அவருக்கு அது ஆத்மாவாதான் தெரியும். அதே சமயத்துல ரொம்ப கீழ்த்தனமான அவங்கள பார்த்தாலும் அவர் அது ஆத்மாவாதான் பார்ப்பாரே ஒழிய அவருக்கு எந்த வித வேற்றுமையும் வித்தியாசமும் ஒருபோதும் துளி கூட அவருக்கு இருக்காது. ரைட் அண்ட் ராங், ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரு எல்லாம் அவருக்கு எங்க காத்துல கூட ஆத்மா இருக்கிறது தெரியும். ஒரு தனி போட்டல பார்த்தா கூட அவருக்கு ஆத்மாவா தான் தெரியும். எல்லாமே அவருக்கு வந்து எவ்ரி பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து அவருக்கு ஒரே மாதிரிதான் தெரியுமே, எந்த ஒரு வேறுபாடும் தெரியாது. இப்ப இந்த வேர்ஸ்ல இருந்து மெடிடேஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. யோகிங்கிறது என்ன? அவர் ஞானி கிடையாது. யோகி இஸ் அ பர்சன் ஹூஸ் பெர்ஃபார்மிங் ஆல் திஸ். அவர் வந்து ஒரு மேன் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோலா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அடுத்தது வந்து மெடிடேஷன் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு பண்ணேன், நான் 4 நாளைக்கு மறந்துட்டேன், அடுத்த வாரம் பண்றேன், அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. அடுத்தது a meditator should withdraw himself from the world outside. அதாவது வேர்ல்ட் அவுட் சைடு என்ன? மை ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேமிலி. ஒரு அம்மா, வைஃப், சிஸ்டர், டாட்டர், இந்த சித்தி, அத்தை, இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு மெடிடேஷன்ல உட்காரும் போது இருக்கக்கூடாது. நான் ஒரு சன்னியாசியாலாம் அந்த மெடிடேஷன்ல உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த சன்னியாச ஸ்டேட் மெடிடேஷன்ல முதல்ல கொண்டு வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதையும் நினைக்காம அத்தனையும் அவுட் சைடு வேர்ல்ட விட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ள வாங்க. சில வேல்யூஸ் அண்ட் ப்ராக்டிசிங் திங்க் இது எல்லாமே அதுல என்ன பண்ணணுங்கிறது ஃபாலோயிங் வேர்சஸ்ல வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு வாரியா கடைபிடிச்சோம்னா ஓரளவுக்கு நம்மளால மெடிடேஷன்ல அந்த காம்னஸ் அடைய முடியும். ஸோ மெடிடேஷன்ல அந்த காம்னஸ் நம்ம ஃபீல் பண்ணும் போது தென் இமோஷனலி நேச்சுரலா அதை நம்ம for long வேணுங்கிற ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு வரும். அண்ட் in that process naturally we realize the self within us. So ஏகாக்கி physically alone going inward தான். இதுல வந்து குரூப் மெடிடேஷனை யாருமே என்கரேஜ் பண்ணதில்லை. குரூப் மெடிடேஷனை பத்தி பேசுறதே இல்லை. சிங்கிளா உட்காந்து உங்களுக்குள்ள போறதுதான் மெடிடேஷன். ஃப்ரீ ஃப்ரம் ஹோப் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொசஷன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நீங்க மெடிடேஷனுக்குள்ள உட்காரும் போதே எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருமா, என்ன எதுவுமே இல்லாம சரண்டரிங் டு த ஆத்மா த பிரம்மன் சொல்லி நீங்க உட்கார்ந்தோம்னா அதுல நம்மளுக்கே எதிர்பார்க்காத நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வரலாம். ஃப்ரீ ஃப்ரம் பொசஷன். அப்ப அங்க உட்காரும் போது அண்ட் மோரோவர் ஐயோ நான் இதை அங்க வச்சுட்டு இருந்தா காய போட்டுட்டேன், எடுக்கணும், மழை பெய்யுது, எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அங்க உட்கார்ந்துட்டோம்னா நம்மளோட அத்தனையும் விட்டுட்டு தான் அந்த மெடிடேஷன்ல உட்கார்ந்து. So let's start the verse. Utau dese pratisthapya
ऋचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः स्थिरमासनमात्मनः नात्युत्सरितं नादुःशरितं नादिनीसं नादिनीशं तैलादिनगोत्रं चैलाजिनकुशोत्रम् in a clean spot. One should firmly fix one's own seat, which consists of cloth, a skin, and pusa grass, one over the other, and which is neither too high nor too low. The ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த சாப்டர்ல 10வது வெர்சஸ் வரைக்கும் நம்ம ஆத்மா சாதனையை பத்தி கிருஷ்ணா சொல்றாரு. பிஃபோர் தியானம் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ப்ரிப்பேர், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போன இதுல இடத்த பத்தி சொன்னாரு. தேச அப்படிங்கிறத பத்தி இடத்த பத்தி சொன்னாரு. இடத்த பத்தி சொல்லும்போது ரகசிய தேசக அப்படின்னாரு. ரகசிய தேசகன்னா ஒரு யாருமே வராத தனிமையான இடமா இருக்கணும், அப்படியே பீப்புள் நடமாடாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ரகசிய தேசக. செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னாரு? மனதுல ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் என்ன சொன்னாரு? விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது, நம்ம அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. சப்போஸ் ரூம்ல ஒரு விலை உயர்ந்த பொருளை வச்சுட்டு வந்துட்டோம் வச்சுங்க, ரூமை பூட்டாம வந்துட்டோம்னா அங்க தியானத்துல உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் அமைதி எங்க இருக்கும்? நமக்குள்ள இருக்காது. அந்த பொருள் என்ன இருக்கா, எடுத்ததா என்ன அப்படிங்கிற அதே எண்ணத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்க தேசத்தை பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? வாட் இஸ் சுசவ் தேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னா, சுசவ்னா சுத்தமான தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறார். முதல் இதுல என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இதுல தனிமையான இடங்கிறார். அப்போ சுத்தமான இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அசுத்தமான இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னா நம்ம டேக் தட் பிளேஸ். சப்போஸ் இந்த சுத்தமான இடத்தை கொண்டுட்டு வரணும்னா இங்க என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் தேசத்துல இதுதான் சொல்றாரு, சுத்தமான இடம். சுத்தமான இடம்னா ரெண்டு விதமா இருக்கும். ஒண்ணு டெம்பிளா இருக்கலாம், ஒரு ஆற்றோ கரை, இதெல்லாம் நேச்சுரலா இருக்கிறது சுத்தமான இடம். நம்மளா உருவாக்குகிற சுத்தமான இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இடத்த ஒரு பூஜை அறை, ஒரு விளக்கு பொறுத்து வைக்கிறது, ஒரு சாம்பார் ஊதுபத்தி கொளுத்து வைக்கிறோம். ஊதுபத்தி கொளுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ஒரு சிலருக்கு புகை ஒத்துக்கலைன்னா we should avoid that activity. அந்த மாதிரி we should create that place தூய்மையான இடத்தையா மாற்றி அந்த இடத்துல செகண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஆசனம். ஆசனம்னா அந்த இந்த ஆசனம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. திறமாசன. சிரமம்னா என்னன்னா அப்படியே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டன் டேஸ்ல ஒரு பலகையில செய்யறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பலகை ரொம்ப பழசாயிடுச்சுன்னா கொஞ்சம் நெளிஞ்சிருச்சுன்னா இப்ப உட்காரும்போது இப்படி சாயும் அப்படி சாயும், அதனால திறமாசன. ஆத்மாக அப்படின்னா அந்த ஆசனம் நம்முடையதா மட்டும்தான் இருக்கும், இன்னொருத்தருடைய ஆசனத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைக் செப்பல், we can using our செப்பல் only, அதர்ஸ் செப்பலை நம்ம போட்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஆத்மனகங்கிறது நம்முடைய ஆசனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசனம் நெக்ஸ்ட் இந்த ஆசனத்துக்கு 3 விதமா அவர் சொல்றாங்க. அதான் ஆசனம் தைலாதின குஜோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. தைலாதின குஜோத்திரம் 3 லேயர். என்ன சொல்றாரு? செகண்ட் இது வந்தோம்னா இந்த ஆசனம் ஃபர்ஸ்ட் நம்மளுடையதா இருக்கணும். செகண்ட் இந்த ஆசனம் ரொம்ப ஃபிக்ஸடா இருக்கணும், ஏன்னா ஊஞ்சல் மாதிரி ஆடக்கூடாது, அந்த மாதிரி ஆனதான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் அந்த இடத்தை பத்தி சொல்றாரு. மூணாவது சொல்றாரு, அந்த ஆசனம் ரொம்ப உயரமான இடத்துலயும் இருக்கக்கூடாது.
ரொம்ப தாழ்வான இடத்துலயும் இருக்கக்கூடாது. உயரமான இடத்துல இருந்தா என்ன ஆகணுமோ விழுந்துருவோம், மண்டை என்ன உடஞ்சி போவோம் அப்படிங்கிறது. தாழ்வான இடத்துல நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குகையில எல்லாம் போய் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பிளாட்ல கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட்ல போய் மெடிடேஷன் பண்ணக்கூடாது. அது ஒரு இது ஏன் இந்த மாதிரி இந்த இடத்த சொல்றாருன்னா அதுக்கு 3 இதை வச்சு சொல்றாரு. என்னென்னா ஃபர்ஸ்ட் கிராஸ், தட் இஸ் புருஷோத்தரம் அப்படிங்கிறது கிராஸ், தட் இஸ் தர்ப்ப புல் இருக்கு. அந்த தர்ப்பையை ஃபர்ஸ்ட் போடு. செகண்ட் அதுக்கு மேல மான் தோலை போடும். 3வது அதுக்கு மேல ஒரு துணியை போடணும். அதுலதான் உட்காந்து நீ தியானம் பண்ணணும். எதுக்கு சொல்றாருன்னாங்க, சப்போஸ் தரையில உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆசனத்தை ஏன் தயாரிக்கணும்? ஆசனத்தை பற்றி சொன்னா ஆசனம் 2 விதமா இருக்கு. இங்க சொல்றது நம்ம எங்க உட்காரணும்னு சொல்றது ஒரு ஆசனம். இந்த போஷர் ஆஃப் பாடி இருக்கு பாருங்க, பத்மாசனம், அதெல்லாம் பின்னாடி சொல்லக்கூடாது. இங்க சொல்றது நம்ம இருக்கையை பற்றி தான் சொல்லக்கூடாது. இருக்கையை பற்றி ஏன் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, தரையில நம்ம உட்கார்ந்து செஞ்சோம்னா இன்செக்ட், எறும்பு ஏதோ கடிக்கும் பிடிக்கும், நம்ம தியானம் கேட்டு போகும். அதனால தரையை விட்டு ஒரு கொஞ்ச தூரம் உயரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பள்ளத்திலையும் பண்ணக்கூடாது, ரொம்ப உயரமான இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் வெறும் தரையில பண்ணக்கூடாதுன்னு கேட்டாருன்னா, குளிர் பிரதேசத்துல எல்லாங்க தரை சில்லுன்னு இருக்கும். இந்த கோல்டு இது நம்ம பாடி வழியா நமக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கும். இந்த ஹீட்லயும் அதனால யூ ஷுட் நாட் பி டூ ஹை, யூ ஷுட் நாட் பி டூ லோ. அப்புறம் அனதர் என்ன சொல்றாரு, யூ ஷுட் நாட் பி டூ சாஃப்ட், ரொம்ப மெதுவாக இருக்கக்கூடாது. இப்போ டன்ல பெட்டில் உட்காந்து செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நேரம் ஆக குனிஞ்சிருவோம். ஸ்ட்ரைட். அதனால ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான இருக்கையா இருக்கணும். அதுக்கு உயர்ந்தது ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ், செகண்ட் மான்தோல், 3வது துணி சொல்றாரு. அந்த இப்போ மான்தோலெல்லாம் கிடைக்கலையே, நம்ம போய் வேட்டையாடி மான்தோல் போட்டு செய்யணும்னு நாட் நெசசரி. அந்த காலத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பெரிய பெட்ஷீட்டை நம்ம 4ஆ மடிச்சு போட்டு உட்கார்ந்து செஞ்சாரு போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசனத்தை பற்றி தான் இந்த டெக்னிக்கலா டீடைல்ஸ் ஆட் பண்றேன். சார் கீழே போய் அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, ஹார்ட் பீட் லோ ஆகும். நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் போது இன்வெர்ட்ஸ் போகும்போது ஹார்ட் பீட் லோ ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் ஃபால் டிராஸ்டிக்கா ஃபால். ஸோ நீங்க கீழே இருக்கும் போது சில்லுன்னு இருக்கும். ஸோ அது இட் வில் அஃபெக்ட் யூ பேசிக்கலி. ஸோ அது இல்லாம நீங்க ருமட்டாய்ட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு அந்த சில்னஸ் அண்ட் டேம்ப்னஸ் இது மெயின் ரீசன். பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு லோவா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அடுத்தது மான்தோல் இன்னுமே மாங்ஸ் நேபாள அதுதான் யூஸ் பண்றாங்க. என்ன ரீசன்னா, அது தட் வில் ஸ்டார்ட் யுவர் மெடிடேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஒரு கிரவுண்டட் அண்ட் கிரவுண்ட் ஆகுங்க அந்த மான்தோல். அந்த மான்தோல் உங்களோட மெடிடேஷனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப கிடைக்காத சூழ்நிலையில பெட்ஷீட் போட்டுட்டு நம்ம உட்காந்துங்க. பட் அந்த பெட்ஷீட் சாஃப்டா இருக்கணும், காட்டனா இருக்கணும். ஏன்னா காட்டன் தான் எனர்ஜிஸை நம்மளுக்கு கொடுக்கும். இதே நீங்க சிந்தட்டிக் மிக்ஸா இருந்தீங்கன்னா, பாலிஸ்டர் மிக்ஸா இருந்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ இருக்காது. தர்பப்புல் என்னன்னா, நீங்க ஹியூமிடா உட்காந்துருக்கீங்களா, தர்பப்புல் இருக்கும்போது அந்த தர்பப்புல் ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு ட்ரைனஸ் கொடுக்கும். அது கிடைக்காதுன்னா என்னன்னா நமக்கு வேக்கும் போது துணி போட்டுருக்காரு. சார் சொல்றதுன்னா, பட் ஆனா அந்த மாங்ஸ் திபெத்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அனிமல் ஸ்கின் போடணும் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜிஸ் அது நல்லா சர்க்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த மெடிடேஷனுக்கான பிளாட்ஃபார்மே அங்க அனிமல் ஸ்கின் தான் கொடுக்குங்க. மற்ற எந்த ஸ்கின்னும் கொடுக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி நேச்சுரல் டு த சரௌண்ட். அதாவது மேனுஃபேக்சர் பண்றது இல்லையா,
அப்படியே நேச்சுரலா இருந்து நம்ம எடுக்கிறங்காட்டி அதனோட தன்மை அது. பட் இப்போ அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது நேச்சுரலா இறந்து போன அனிமல்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. பட் நமக்கு கிடைக்காத காட்டன் ஷீட்ஸ், பியோர் காட்டன் ஷீட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம். பியோர் காட்டன் ஷீட்ஸ். ஏன்னா காட்டன் நேச்சுரல், எனிதிங் நேச்சுரலா இருக்கிறத நீங்க கீழே போட்டுக்கணுங்க. அதாவது பாலிஸ்டரோ இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க உள்ள பஞ்சு வச்சு கொஞ்சம் ஹார்டான இதை போட்டாலும் அதை என்னங்கிறாங்க, நீங்க கீழே வந்து காட்டனா துணி மேல போட்டு உட்காந்து பாயமா காய் போடலாம். அந்த இந்த பாய் அது யோகா மேட் அது போடக்கூடாதுங்க. அந்த கோரப்பை நீங்க ஒரு துணி போட்டுக்கணும். அதனால நீங்க காட்டன் துணி போட்டு கோரப்பை தாராளமா யூஸ் பண்ணலாம். அதனால காட்டன் துணி போட்டு உட்காந்து நான் அப்படிதான் வச்சிருக்கேன்னா, நீங்க கோரப்பாய் குட்டியா ஒன்று வச்சுக்கேன் சார் சொல்ற மாதிரி. அதனால காட்டன் பெட்ஷீட் வெறும் 5 minutes உட்காரலாம். மெல்லிசான பஞ்சு மெட்டையா இருக்கும், காட்டன் மெட்டா இருக்கும். அது என்ன கொஞ்சம் இப்படி இருக்கும்ல சொல்றது ஈவனா வராது. காட்டன்ல வராதுங்க. காட்டன் வந்து குட்டியா நம்ம குஷன் மாதிரி இருக்குங்க. அதை நம்ம வாங்கி போட்டுப்பீங்க. तत्रैकाग्रं मनः कृत्वा यतचित्तेन्द्रियक्रियः उपविश्यासेन उञ्ज्यात् योगमात्मविशुद्धये. The meaning of this verse: seated there on the seat, having restrained the activities of the mind and sense organs, and having made the mind one-pointed, one should practice dhyana yoga for mental purification. Tatra asane, after fixing the asanam, one should be seated in the asanam. Yata chittendriya kriyaha, one should withdraw from all activities. Chittam means mind, indriyam, sense organs, jitendriyam, the sense organs of knowledge, karmendriyani, the organs of action, kriya, their function. Yatha, they are all restrained. One should deliberately, consciously restrain the mind and sense organs, having to withdraw the mind from the world towards meditation. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எவ்வளவு பிஸி ஷெட்யூல், நம்ம ஒருத்தருக்கு மேல ஒரு 10 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம், ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாரு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்மளுக்காக நம்ம உள்ள பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மெடிடேஷனுக்காக we have to spend some time. அப்ப வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் we should not go for that. We have to find some time for us to meditate. அதே மாதிரி அந்த மெடிடேட் பண்ணி உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு அதுதான் என்ன யூஸ் அப்படின்னா, இப்ப நம்ம டேம் கட்டுறோம், ஒரு தண்ணி வந்து வேஸ்டா கடல்ல போய் கலக்காம இருக்கிறதுக்காக அந்த ரிசர்வாயர் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருநிலைப்படுத்தி நம்ம எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படி அதாவது சேனலைஸ் பண்ணி இரிகேஷன் போகுது இல்லை வேற ஃபேக்டரி அந்த மாதிரி எங்க போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனலைஸ் பண்ற மாதிரி நம்ம மைண்டை ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய ஏம் வந்து இப்ப மெடிடேஷன், அதுக்கு நம்ம ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் அதுல என்ன சொல்றாங்கன்னா ஏகாகிரம், கன்வர்ஜிங் த மைண்ட், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப சூரியன்ல இருந்து பேரலா ரேஸ் வந்ததுன்னா இட் வில் நாட் அஃபெக்ட் எனிதிங். ஆனா நம்ம ஒரு இடத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கன்வர்ஜ் எல்லா ரேஸும் ஒரு இடத்துல பின் பாயிண்டடா கன்வர்ஜ் ஆச்சுன்னா we can burn that area. அது மாதிரி நம்ம மைண்டை ஒருமுகப்படுத்தி போனோம்னா நம்ம மெடிடேஷனுக்கு நம்ம தயார் பண்ற மாதிரி இருக்கும்.
யோகம் இன்றையார். அதுல நம்ம தியானத்துக்கு போறதுக்கு நம்ம மைண்டை ஒருமுகப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆத்ம விசுத்தையே பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட். இந்த மெடிடேஷனால நம்மளுக்கு நாலேஜோ இல்லை ரியலைசேஷனோ டெஃபினட்டா கிடைக்காது. அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு பியூரிஃபை அவர் மைண்ட். அந்த பியூரிஃபிகேஷன்ல 2 இம்பியூரிட்டிஸ் இருக்கு. அதுல என்னன்னா, ஒண்ணு மலம், அன்ஹெல்தி வேஸ் ஆஃப் திங்கிங், ராக துவேஷ குரோத லோப மத அண்ட் மச்சரிய எக்ஸெட்ரா. Unrefined, uncultured thought, indecent thought is called malam. The next one is extravagance of the mind and restlessness of the mind. நம்ம ரொம்ப எல்லாத்தையும் சகஜமா பார்க்கணும். நம்மளுடைய விட்டுட்டு நம்ம எல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே உள்ள வரணும் அப்படின்னா மெடிடேஷன் இதெல்லாம் இந்த இம்பியூரிட்டிஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் மைண்ட் ஆல்சோ. அந்த மாதிரி நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம இதெல்லாம் வந்ததுனால நம்ம மைண்ட் ரொம்ப குழந்தைங்க எப்படி இருக்காங்க, நம்ம ஸ்டடீஸ் எப்படி இருக்கு, இல்லை நம்ம ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னாகவும் இருக்கக்கூடாது. அதுலேருந்தும் நம்ம வெளியில வரணும். அதை பியூரிஃபை பண்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன். மெடிடேஷன் பிஃபோர் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி இஸ் உபாசனா அண்ட் மெடிடேஷன் ஆஃப்டர் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி தட் இஸ் விதித்யாசனம். ஒய் நம்ம உபாசனா பண்ணி நம்ம மென்டல் பியூரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் we can go for knowledge. இல்லைன்னா ரியலைசேஷன் போறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் மூலியமா தான் அதுக்கப்புறம் தான் ஒருமுகப்படுத்திட்டு தான் நம்ம அதுல போக முடியும். மெடிடேஷன் ஆஃப்டர் ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி தட் இஸ் நிதித்தியாசனம். ஏன் நம்ம நாலேஜ் வந்துடுச்சு, நம்ம படிச்சுட்டோம், நம்மளுக்கு ரியலைசேஷன் கிடைச்சிச்சு, அப்படியும் வேணுமா அந்த மெடிடேஷன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மெடிடேஷன். ஏன்னா நம்ம தேக வாசனால திருப்பி நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மீறி நம்ம வரணும். அதுக்கும் நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தான் இதெல்லாம் நம்ம நீக்கிட்டு அந்த மாதிரி வர முடியும். Identifying habitual vasana of the body is called Deha Vasana. So body identifies the interest, that is attitude or belief, habit. I need to train my mind. I am not this body. பிரம்மாஸ்மின்ற மாதிரி நம்ம வரைக்குமே நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணாதான் ஓரளவுக்கு we can come to that. The removal of this Deha Vasana is called Atma Visuddhiya. இதை பண்ணாதான் நம்ம ஆத்மம் சுத்தமாயி அதுக்கப்புறம் தான் நம்ம போகவே முடியும். மெடிடேஷன் இஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன், நாட் ஃபார் ரியலைசேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்னன்னா, நம்ம புக்கு ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கிறோம், இன்னொரு நாள் இதை அப்படியே மாற்றி ஷிஃப்ட் பண்றோம், ஆனா திருப்பி அந்த புக்கு பழைய இடத்துல இருக்குன்னு நம்ம போய் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம தேக வாசனால வருது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். ஹரி ஓம். ஸோ இது மெடிடேஷன் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் ஒன்லி, நாட் ரியலைசேஷன், நாட் கெட்டிங் நாலேஜ். இதை பண்ணிட்டா நம்ம அது போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. ஹரி ஓம். சமம் காயா சிரோ கிரீவாம், சமம் காய சிரோ கிரீவாம், தாராயண அச்சலாம் ஸ்திரஹ, தாராயணாச்சலம் ஸ்திரஹ, சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ராம் ஸ்வம், சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ராம் ஸ்வம், நிஷாஷ்ட நவலோகாயான், நிஷாஷ்ட நவலோகாயான். Remaining firm, holding the trunk, head and neck erect and steady and not looking around, one should look at the tip of one's own nose as it were. இதுல என்னன்னா, நம்ம எரெக்டா உட்கார்ந்துருக்கணும். அதாவது நம்ம vertebral column is erect, head and neck should be erect. நம்ம தரைக்கு perpendicular ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருக்கணும்னு சொல்றாங்க. And then hold the body firm but relaxed. ஃபார்மா இருக்கணுங்கிறதுக்கோசம் ஸ்டிஃபா நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. ரிலாக்ஸ்டா இருக்கணும். அதே சமயத்துல பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். எந்த பார்ட்டும் நம்ம இறுக்கமா பிடிக்கணும். இறுக்கமா பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, the flow of energy தடப்படும். அடுத்தது gaze at the tip of the nose, eyes closed but eyeballs directed towards the nose. ஒரு சிலர் இதை லிட்டரல் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, half close eyes பண்ணிட்டு அப்படியே நோஸ பாக்குறாங்க. அது தட் இஸ் நாட் ஹெல்தி. அதனால நிறைய பேருக்கு
ஹாலுசினேஷன், தலைவலி, மற்ற எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ டைட் அது சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவரோட பாஷைல. என்னன்னா, கண்ணு மூடிக்கோங்க, டைட்டா மூடாதீங்க, இப்போ லைட்டா மூடிட்டு 2 ஐபால்ஸும் நோஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் நோஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்க ஐபால்ஸ் டெல்ஸ் அஸ் எவ்ரிதிங். ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு நியாயமா இருக்கிறான் அப்படின்னா, அவன் நம்ம கண்ணை பார்த்து பேசுவான். அவன் நம்ம கண்ணை பார்த்து பேசாம அங்கேயும் இங்கேயும் அவன் பார்த்து பேசினதுனால அவனோட எண்ணங்கள் சரியில்லைங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் நோஸுக்கு போகும்போது நேச்சுரலா என்ன ஆகும், நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்வர்ட் போக ஆரம்பிக்கும். ஸோ இன்வர்ட் போக ஆரம்பிக்கும் போது நம்மளே அறியாம நாம வந்து 48 degreesக்கு நம்ம தலை வந்து லுக் அப் டு த பிரம்மன். ஸோ அதனாலதான் வந்து க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் உங்க கான்சென்ட்ரேஷன் தான் இங்க கொண்டுட்டு வச்சிருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் கொண்டுட்டு வரும்போதுதான் he'll start traveling inwards. Wherever eyes go, there the mind follows, directing the entire attention towards the tip of the nose. நம்ம கண்ணு எங்க பாக்குதோ அங்கதான் நம்ம மைண்ட் மனசும் போகும். நான் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் என் கண்ணு வேற பக்கம் போச்சுன்னா என் மனசு உடனே டைவர்ட் ஆகும். ஸோ அதனாலதான் தெரியும் அந்த கண்ணை வந்து நோஸுக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ நோஸுக்கு கொண்டுட்டு இந்த கான்சென்ட்ரேஷன் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது உங்களையே அறியாம you'll start traveling inside. Unsteady gaze leads to unsteady determination and confusely wandering. சரி, கேஸ் கதை நான் சொன்னேன். கண்ணு வந்து நம்ம நேரா பார்த்து ஒரு கேஸ் ஸ்டெடியா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நிலையான ஆள் கிடையாது. இட் வில் பி அவங்க வாண்டரிங்கான பர்சனா இருக்கணும், ஒரு டிட்டர்மினேஷன் இல்லாத பர்சனா இருக்கணும், ஒரு கரெக்டான ஆட்டிடியூட்ல இல்லாத பர்சனா இருக்கும். Those who are not able to sit, அது போடுறது. சரிங்களா? What I mean is it is not compulsory, because there are many people who cannot sit down, either because there is no habit or because there are knee joint pains. Already so many. All these problems are there. Therefore, if you are not able to sit down, sit anywhere. Even if it is easy chair, even if you lie flat. We do not mind, but meditate and do not end up with snoring. But சார் அதுதான் சார் சொல்லுது. அதாவது நம்ம வந்து குளிச்சியா, பிரஷ் பண்ணியா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. கண்ணு முழிச்சியா, உனக்கு 20 நிமிஷம் டைம் இருக்கா, இல்ல 15 நிமிஷம் டைம் இருக்கா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா, மெடிடேஷன்ல நீ உட்காரு. கீழே சமங்கால் போட்டுதான் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த சேர்ல வேணாலும் உட்காரு. ஆனா 2 கண்டிஷன் என்னன்னா, காலையும் கையும் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிராஸ் பண்ணினா எனர்ஜி ஃப்ளோ தடையாயிடும். Meditation is basically flow of energy. சமங்கால் போட்டா கிராஸ் ஆகாது. That is a Padmasana. சமங்கால் போட்டு உட்காரும் போது அது வந்து ஒரு ஆசனம், ஆசனம். அதனால எதுவும் ஆகாது. நீங்க கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சமங்கால் போடும்போது உங்க ஆங்கிள்ஸ் 2 கிராஸ் ஆகாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி அடியில தான் போகும். இல்ல கால் வலியில வந்து கிராஸ் ஆகும். அதுதான் நம்ம கான்சியஸா கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. நீங்க எந்த ஒரு கைய இப்படி கட்டவும் கூடாது, கையை இப்படி வச்சிருக்கவும் கூடாது. நீங்க இப்படி வைக்கலாம், ஆனா இப்படி வைக்க கூடாது. ஆங்கிள்ஸ் இப்படி கிராஸ் ஆகக்கூடாது. அதுக்குதான் சின்ன இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் போயிடும். நீங்க சமங்கால் போடும்போது உள்ள போயிடும், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடும், இப்படி கிராஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து அது 2 ரொம்ப முக்கியம். எங்க வேணாலும் உட்காரலாம், பட் கால் 2 மட்டும் ஃபிளாட்டா தரையில வச்சு. प्रशांतात्मा विगतभिः ब्रह्मचारी व्रते स्थितिः मनः संयम्य मच्चितः युक्त आसीत मत्परः Meaning of the verse is remaining in the vow of brahmacharya with a calm mind, without anxiety, and restraining the mind. The disciplined one should remain with the mind fixed on me and with me as the supreme goal. Okay. So, இங்க வந்து Lord Krishna வந்து என்ன சொல்றாருன்னா, அந்தரங்க சாதனானி
மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தேஷா, the place where we meditate. சார் சொன்ன மாதிரி நம்ம மெடிடேட் பண்ற இடம் எப்படி இருக்கணும். காலா, டைம் when we meditate, எந்த டைம்ல நம்ம மெடிடேட் பண்ணணும்ன்றது. ஆசனம், ஃபிக்ஸிங் அப்ராப்ரியேட் ஆசனம். அதுக்கப்புறம் ஷரீர ஸ்திதிகி, போஸ்டர் ஆஃப் த பாடி, என்ன போஸ்டர்ல உட்கார்ந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும்ன்றது. அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரக, withdrawal of sense organs. அதுக்கப்புறம் பிராண அபானா, regulating the inhalation and exhalation. இந்த 6 ப்ரிப்பரேஷன்ஸும் மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும்ன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம வேர்ஸ் 5.27லயும் பார்த்துருக்கோம். ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யம், ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யம், சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோ, प्राणापानौ समौ कृत्वा नासाभ्यन्तरचारिणौ. அதான் இப்ப இந்த 5.27 வேர்ஸ்லயே வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நம்ம மெடிடேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, நம்மளோட அந்த நாஸ்ட்ரல்ஸ்ல நம்ம இன்ஹேல் பண்றதையும் எக்ஸ்ஹேல் பண்றதையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இந்த வேர்ஸ்ல வந்து இதுக்கப்புறம் வர வேர்ஸ்ல இந்த வேர்ஸ்ல இருந்து வந்து நம்மளோட மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் நம்ம மெடிடேட் பண்ணும்போது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. மனோ நிகிரக அண்ட் புத்தி நிஷ்டய, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ இப்போ நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து வாண்டரிங்கா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ மைண்ட் கேன் கெட் டிஸ்டர்ப் பை பாஸ்ட் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ஆல்சோ திங்கிங் அபவுட் ஃபியூச்சர். மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வாசனாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட மைண்டை வந்து we should completely cut it off from the external world so that நம்மளோட இந்த நம்ம கான்ஷியஸா இருக்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிரும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள போக ஆரம்பிப்போம். அப்பதான் அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நேச்சுரலா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மெடிடேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது நடக்கதான் செய்யும். ஸோ we will have good past experience or bad past experience. ஸோ நம்ம அதை வந்து கடந்து வந்து மெடிடேஷன்ல நம்ம ஃபுல்லா இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, சரண்டர் ஆல் ஆஃப் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் டு லார்ட். டேக் இட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இன்னர் growth. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதே ஹோல்ட் பண்ணிட்டு, அந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ணிட்டு, ஒரு ஹேட்ரடா நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். நம்ம ஒருத்தங்களை ஹேட் பண்றதுனால வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போறது கிடையாது. இன்னொன்னு, அந்த பர்சனுக்கு அதனால எந்த எஃபெக்டும் இருக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம அவங்களை ஹேட் பண்றோம்ன்றது கூட அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இன் சம்வே நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட்காக நம்ம அந்த forgive and forget மைண்ட் செட்க்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட், இட் இஸ் த வில் ஆஃப் காட் meant for my inner growth. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்னோட இதுக்காக கடவுள் நமக்கு இது கொடுத்த ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாரு. ஸோ இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு நம்ம இந்த மைண்ட் செட்ல அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டிஸ்டர்பன்சஸ் வரி அபவுட் ஃபியூச்சர். ஸோ நம்ம எப்பவுமே அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் பாஸ்ட் பத்தி ஞாபகம், அடுத்து ஃபியூச்சரை பத்தி, ஓகே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பசங்க என்ன பண்ண போறாங்க, உடம்பு சரியில்லையா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க எப்ப போய் பாக்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 1000 விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடும். ஸோ அதையுமே சரண்டர் தி ஃபியூச்சர் டு லார்ட். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இட்ஸ் நாட் சர்டன். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் ஃபியூச்சர் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் மை ஓன் கர்மா. அதனால நம்மளால பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா, pray to God to give strength to face that. என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் அதுல இருந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆன மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், அதுதான் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ we should pray for getting a sattvic mind to take the teaching and forget the experience. நடக்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு அதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோங்கிற அந்த டீச்சிங்கை மட்டும் எடுத்துக்கிற அந்த சாத்விக் மைண்டை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளால வர முடியும். அந்த சாத்விக் மைண்ட் நமக்கு வந்தாதான் when we ignore the past and the future, present will be available for meditation அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாரு. ஸோ இந்த பிக்சர் எதுக்குன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ அன்னப்பறவை கிட்ட வந்து பாலையும் தண்ணியும் ஒன்னா வச்சா கூட தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பிரிச்சு எடுக்க வந்து அன்னப்பறவைக்கு தெரியும்னு சொல்ற மாதிரி நம்ம மைண்டும் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டா அந்த நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோமோ, கடவுளை நினைச்சு ஃபோக்கஸ் பண்றோம்னா அந்த ஃபோக்கஸ்ல மட்டும்தான் இருக்கணுங்கிறதுக்காக வந்து சுவாமிஜி இதை எக்ஸாம்பிளா கொடுத்துருவாரு. ஸோ word by word meaning prashant atma with a calm mind, vigathabihi without anxiety, ஒரு அமைதியான மைண்டோட எந்த வித சலனமும் இல்லாம மனசுல, brahmachari vrithe sthitah, remaining in the vow of the brahmacharya. brahmacharyana it's an asana தான், லிட்டரல் மீனிங் பிரம்மச்சாரி இதான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த டைம்ல நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்க ரிலேஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை பத்தி மட்டும்தான் அந்த இடத்துல யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இந்த ஓ ஆஃப் பிரம்மச்சாரியா, சம்யம்ய மனஹ restraining the mind, யுக்த ஆசித the disciplined one should remain, மச்சித்தஹ with the mind fixed on me, மத் பரஹ with me as the supreme goal அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிரம்மச்சாரி அப்படின்னா யாரு நமக்கு தெரியும். பிரம்மச்சாரினா வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல அவங்களோட வாழ்க்கையை வந்து ஸ்டடீஸ்க்காக இது அர்ப்பணிச்சுக்கிறோம் அந்த 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 போர்ஷன் ஆஃப் த லைஃப். ஸோ பிரம்மச்சாரி இஸ் a student of scriptures. Scriptures prescribe several disciplines and all those disciplines together are called brahmacharya. In brahmacharya ashrama, and he is a student, he does not have any relationship. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குருகுலத்துல போய் படிச்சவங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அவங்களுக்கு. ஆப்வியஸ்லி அவங்களை கொண்டு போய் அந்த குருகுலத்துல விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்லி 3 ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாங்க. ஒன் வித் காட், ஒன் வித் குரு அண்ட் ஒன் வித் ஸ்கிரிப்சர்ஸ். இது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அட் த டைம் ஆஃப் மெடிடேஷன் வி ஷுட் நாட் பி கிரஹஸ்தான்னு சொல்றாங்க. ஈவன் தோ நம்ம கிரஹஸ்தாசிரமால இருந்தா கூட நம்ம அட் த டைம் ஆஃப் மெடிடேஷன் நம்மளோட அந்த கிரகஸ்தாசிரமால இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃபாதராவோ இல்ல ஒரு சன்னாவோ ஒரு டாட்டராவோ ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ அந்த ஸ்டேட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு மென்டலி ஒன் ஷுட் பி சன்யாசி. லைக் அது ஸ்டார்ட் ஆஃப் தி கிளாஸ்லயே அவங்க சொன்ன மாதிரி, withdraw mind from all the relationship and roles and fix the mind upon the basic relationship in life, which is on God. So நம்ம அந்த கடவுளை பத்தி மட்டும், கடவுள் ஆத்மா நம்மள ஐடென்டிஃபை பண்றது, இத பத்தி மட்டும் நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டு நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கணும். ஒன் ஷுட் dwell upon God who is the Srishti, Sthiti and Laya Karta of the whole creation. And கடைசி அந்த மத் பரஹ, not just keeping God as an object of meditation but also as the destination of life. அதான் சுப்ரீம் கோலா நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளோட மெடிடேஷன் வந்து அது நோக்கி இருக்கணும். அறிவு யுஞ்சானேவம் சதாத்மனாம் ஞாதமானசஹ பரமாம் அச்சாம்ஸ்தாம் அதிகச்சதி. Thus, engaging the mind in meditation constantly with a restrained mind, the yogi attains peace which belongs to me and which culminates in liberation. So, physical force and mental stability patti so far nama paathutom. So, a man becomes appdi nama unga solra and physical force and mental stability ella namakku attain aayichinale we become balanced in our body, mind and complex.
So sadhana, the meditator constantly keeps his mind away from agitation. அதாவது நீங்க ஒவ்வொரு தடவையும் மெடிடேஷன்ல உட்காரணும். என்னதான் உங்களை சுத்தி நடந்தாலும் உங்க மைண்ட் வந்து அதை கேட்கவோ இல்ல அதை பத்தி நினைக்கவோ இருக்கக்கூடாது. Your mind should be away from the agitations. அந்த மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல்னால மட்டும்தான் he can reach the supreme. அதாவது மெடிடேஷன் எப்படி இருக்கணும்னா கான்ஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட், இன்னர் சைலன்ஸ் அண்ட் பீஸ் கிடைக்கணும். ஸோ அதனால அதுக்கு நம்ம டெய்லியும் குறிப்பிட்ட டைம்ல தான், அதாவது இந்த டைமுக்கு உட்காரணுங்கிறத ஒரு ரெகுலேஷனா பண்ணிக்கணும். அப்படி வேலை இருக்கு, என்னோட ப்ரொஃபஷன் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கும் போது வென்னவர் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா உட்கார்ந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இதுல வந்து கிருஷ்ணா டாக்ஸ் அபவுட் வேத தியானம், அதாவது டிவிஷன்லெஸ் தியானம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பக்தி யோகால பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் அபவுட் ஃபார்ம் ஆஃப் காட், அதாவது நம்ம காடுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை நம்ம கொண்டுட்டு இருக்கோம். செகண்ட் வந்து காட் இஸ் தேர், ஹீ இஸ் இன் எவ்ரிதிங், ஹீ இஸ் a supreme being மட்டும் நினைக்கிறோம். இப்ப நாம பீங் வேதாந்தா ஸ்டூடெண்ட் கீதாலாம் படிச்சதுக்கு அப்புறம் we should start seeing God as divisionless, ஃபார்மே இல்லாம ஒரு உருவமா, அதாவது காடுக்கு ஃபார்மே கிடையாது, உருவமே இல்லாத அரூப தியானமா தான் we should start meditating. நம்ம தியானத்துல வந்து காடுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுங்கிறது அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஆமா, அதாவது சாந்தம், the self is the peace, absolute infinite peace which resides within. அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற பீஸ், அதாவது அந்த பீஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா that is the self, நம்மளோட சுபாவம், நம்மளுடைய ஆத்மா. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் அப்சல்யூட், அதுதான் சாந்தம். நம்ம வந்து சாந்தமா இருக்கிறோம்னு இப்ப சொல்ற சாந்தம் அர்த்தம் கிடையாது. எப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு உண்மையான சாந்தம். அதான் மை ஓன் நேச்சர் என்ன இங்க ஆத்மா, ஆத்மாவோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா. அது வந்து ஒரு எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணாது, அதனோட என்னென்ன அதோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் ஓன் நேச்சர். அப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளும் ஆத்மா மாதிரி தான் இருப்போம். ஸோ அப்புறம் வந்து ஒன்ஸ் நாம வந்து மெடிடேஷன்ல உட்காரும் நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அந்த ஒரு பீஸ் கண்டிப்பா மெடிடேஷன்ல உட்காரும் போது லாங் ப்ராக்டிஸ்ல வில் ஸ்டார்ட் ரியலைசிங் தட் பீஸ். அதை ஒரு ஆப்ஜெக்டா நம்ம எடுத்துக்க கூடாது. எனக்கு அது பீஸ் கிடைச்சிச்சுன்னு அதை ஒரு ஆப்ஜெக்டா நினைச்சு அதை நம்ம இது பண்ணவே கூடாது. நிர்வாண பரமம், அதாவது the peace ultimately ends in supreme liberation. அது எப்போ சுப்ரீம் லிபரேஷனா, மெடிடேஷன் இல்லாம உட்கார்ந்தா கூட நான் அதே பிளிஸ்லயும் சந்தோஷத்துலயும் உட்கார்ந்துருக்கிறேங்கிறத எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் நாம செல்ஃபை ரியலைஸ் பண்ணிட்டோங்கிறதுக்கு முழு அர்த்தம். ஆனா அந்த மெடிடேஷன்ல உட்காரும் போது அதையும் நம்ம ஒரு பொசிஷனா எடுத்துட்டு பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அப்ப இதெல்லாம் நமக்கு வரும்போது மெடிடேட்டர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னா அத்வைத்தம், பிரிவினையே இல்லை, நானும் ஆத்மாவும் ஒண்ணு, நானும் பிரம்மனும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த அத்வைத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு சொல்றாங்க. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. A long way to go now.